வெல்கம் டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ ஆஃபீஸர்ஸ் டுடே வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வினைமூற்றுனா என்னன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ வினைமூற்றுல ரெண்டு வகை இருக்கு, ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் தெரிநிலை வினைமூற்று, அடுத்து குறிப்பு வினைமூற்று, ஓகேங்களா? இந்த தெரிநிலை வினைமூற்றுங்கிறது காலம், பொருள், கருவி, செயல் எல்லாத்தையும் வெளிப்படையா காட்டும், ஓகேங்களா? குறிப்பு வினைமூற்றுங்கிறது இது எதுல ஒன்ன மட்டும்தான் வெளிப்படையா காட்டும், ஓகேங்களா? சப்போஸ் காலம் காட்டினா செயல் காமிக்காது, அந்த மாதிரி பர்டிகுலரா ஒன்னு மட்டும்தான் குறிப்பா சொல்லி வெளிப்படையா காமிக்கிறது தான் குறிப்பு வினைமூற்றுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? தெரிநிலை வினைமூற்றுக்கு எடுத்துக்காட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். மாணவி கட்டுரை எழுதினாள், ஓகேங்களா? இங்க பாருங்க, மாணவிங்கிற பெயரும் வந்திருக்கு, அவங்க செஞ்ச செயலும் வந்திருக்கு, பொருளும் வந்திருக்கு, ஓகேங்களா? இந்த மாதிரி காலம், பொருள் எல்லாமே வெளிப்படையா காட்டுறதுனால இது தெரிநிலை வினைமூற்று, ஓகேங்களா? மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படின்னு இருக்கு, ஓகேங்களா? அடுத்த குறிப்பு வினைமூற்றுன்னு பாத்தீங்கன்னா எழுத்தன், ஓகேங்களா? எழுத்தன்ங்கிறது தொழிலை குறிக்குது. சோ அது மட்டும் தான் வந்திருக்கு, மீதி எதுவுமே அங்க வரல, ஓகேங்களா? இந்த மாதிரி பர்டிகுலரா குறிப்பா வந்துச்சுன்னா அதுதான் குறிப்பு வினைமூற்றுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? வினைமூற்றுனா என்ன? வினைச்சொல் முற்று பெற்று வருவது அததான் வினைமூற்றுன்னு சொல்லுவாங்க. அதுல ரெண்டு வகை இருக்கு, குறிப்பு வினைமூற்று, தெரிநிலை வினைமூற்று, ஓகேங்களா? சோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.